அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா பட்டர்ஃப்ளை கை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுடிதாருக்கு தான் பட்டர்ஃப்ளை கை தைக்க போகிறேன். லைனிங்லாம் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன், முன்கழுத்து பின்கழுத்து தைச்சி வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம பட்டர்ஃப்ளை கை கட் பண்ணலாம், அதே மாதிரி பைப்பிங் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து பைப்பிங்க்கு வந்து பேண்ட்டு துணி தான் எடுத்துக்கிறேன். சுடிதாருடைய பேண்ட்டு துணி வந்து பைப்பிங்க்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸாக. இப்போ வந்து பைப்பிங் வந்து தைச்சிக்கலாம். பைப்பிங்க்கு வந்து நான் கிராஸ் பீஸ் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். நான் சுடிதார் கலர் நூலே தான் போட்டுக்கிறேன். கிராஸ் பீஸ் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் வச்சு கிராஸில் பைப்பிங் தருவோம் இல்லையா ப்ளவுஸ்க்கு, அதே மெத்தட். ஒரு சைடு மடித்து தைச்சிக்கலாம். பைப்பிங் தைச்சி எடுத்துங்க. ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். நான் லைனிங் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி. இப்போ இருக்க இது மாதிரி வச்சுட்டு ரெண்டு உள்பக்கமும் ஒன்றா வச்சுக்கணும். பாருங்கள், மேல் பக்கம் வெளியே இருக்குது, இந்த பக்கமும் மேல் பக்கம் வெளியே இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சென்டரில் நாச்சு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு வளைஞ்சி இப்படி போய்க்க வேண்டியது தான். அதாவது எஸ் மாதிரி வரணும். இப்படி எஸ் மாதிரி கொஞ்சம் லைட்டாக நல்லா நம்ம எஸ் நல்லா வளைவாக எடுக்காத, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படியே கட் பண்ணிக்கினேன். இந்த இடத்துல வந்து வளைவு வேணுன்றதுக்காக இங்கே வளைவா இந்த சைடு பீஸ் மட்டும் இதுமாதிரி வளைவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பைப்பிங் கொடுக்க ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே பைப்பிங் கொடுக்க போகிறதுக்காக இங்கே நாச்சு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு பைப்பிங் கொடுக்க போகிறோன்னு இங்கே நாச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வளைவு ஃபுல்லாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து லைனிங் வந்து மறுபடியும் இங்கே தையல் போட்டுட்டு ஜாயின் பண்ணுறதுனால பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பைப்பிங் கொடுக்குறேன். இது ஃபேண்ட்டு துணி பைப்பிங் தைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இது மேலே இருந்து எப்போவுமே கிராஸ் பீஸ் வந்து மேல் பக்கம் வச்சு தான் உள் பக்கம் மடிக்கணும். இப்போ வந்து பைப்பிங் தைக்கலாம். நான் வந்து மேல் பக்கம் அப்படியே வச்சு தைச்சின்னு வரேன். கிராஸ் பீஸ் வந்து இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது, எந்த துணியுமே வந்து இழுத்து பிடிக்கக்கூடாது, அப்படியே வச்சு இப்படி தைச்சி வரணும். நான் இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு பைப்பிங்க்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி இப்படி மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பிசுறுக்கு உள்ளே போயிடணும். இந்த பைப்பிங் துணி வந்து இப்படி வரணும். இதே மாதிரி உருட்டி மடித்து தைச்சிக்கலாம்.
பைப்பிங் வந்து மெல்லிசாக மடித்து தைச்சா நல்லாயிருக்கும். இது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடை வந்து இதே மாதிரி இந்த சைடு பைப்பிங் வைக்க போகிறேன். பாருங்கள், நான் ஆப்போசிட் போட்டு கட் பண்ணதுனால ஒரு சைடு இந்த பக்கமும் ஒரு சைடு இந்த பக்கமும் வரும். அப்போ வந்து கை வந்து கரெக்டாக மாற்றி வரும். இந்த பக்கம் எப்படி தைக்கணும்னா கீழே இருந்து தைச்சின்னு போகணும். இங்கேருந்து மேலேருந்து வந்த மாதிரி வரக்கூடாது. இது மாதிரி கீழே இருந்து அப்படியே பைப்பிங் தைச்சிக்கலாம். இது அப்படியே இங்கே மடித்து தைச்சிக்கலாம். இந்த நம்ம தைச்சிங்களா, இந்த பீஸ் வந்து இந்த பைப்பிங் உள்ளே போச்சுன்னா அழகாக உருண்டு வரும். அப்படியே இந்த பீஸை இப்படி மடித்து உள்ளே வைக்க வேண்டியது தான். பாருங்கள், இது மாதிரி மெல்லிசாக வரணும் பைப்பிங். இந்த ரெண்டு பக்கம் தைச்சாச்சு. இப்போ இந்த சைடு எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த பீஸை இந்த வளைவு தான் தைக்கணும். நாச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த வளைவு. இப்போ இந்த பீஸ் வந்து கீழே இருந்து தைச்சின்னு போகலாம். இது வந்து மேல் பக்கம். கீழே இருந்து தைச்சின்னு போயிட்டு ஃபுல்லாக தைக்காமல் இங்கே மட்டும் வளைவு கொஞ்சம் பார்த்து அழகாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் கட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக வரணும்னு அவசியம் கிடையாது. இதையும் இதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இது மாதிரி வளைவாக தைச்சி எடுத்துக்கலாம். இன்னாண்ட பீஸ் வந்து இங்கே வளைவில் இருந்து வரும். இங்கே மேலே இருந்து வைக்காமல் இந்த வளைவில் இருந்து வளைச்சி அப்படியே தைச்சிடலாம். இது இப்படியே மடித்து தைச்சிக்கலாம்.
நான் 4 பீஸ் வந்து பைப்பிங் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னா, இந்த வளைவு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சு, இங்கேயும் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே எடுத்துன்னு வந்து இந்த பீஸ் இப்படி வச்சு இப்படி தைக்க போகிறோம். இந்த வளைவு வந்து கரெக்டாக நாச்சிக்கு நேராக இப்படி வரணும். இங்கே நல்லா டேக்கப் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வளைவுக்கு நேராக இங்கே நாச்சி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக வளைவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளைவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச்சி இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இது இப்படியே இருக்கட்டும். இந்த கையும் அதேமாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடும் பாருங்கள் 1/4 இன்ச்சு இந்த பீஸ் இப்படி உள்ளே வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். நல்லா தைக்க போட்டு நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் வருதான்னு தூக்கி பார்த்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே கை வளைவு வந்து இது மாதிரி வரணும். பாருங்கள், கை வளைவு இப்படி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வளைவுக்கு நேராக நாச்சி வரணும். நாச்சி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுடிதாரில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து கழுத்து தைச்சி வச்சுட்டேன். இதில் வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டிசைன் வந்து ஒன்று முன்பக்கம் வரலாம் இல்லை பின்பக்கம் வரலாம். எந்த பக்கம் வேணாலும் வந்துக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நேராக நாச்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஷோல்டரில் கரெக்டாக அப்படி பொருந்துற மாதிரி வச்சுங்க. நான் வந்து பின்பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். கை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நான் 2 தையல் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு. நான் கழுத்துலாம் வந்து ஏற்கனவே தைச்சி வச்சுட்டேன். நீங்கள் இந்த டிசைன் இங்கே தான் வரணும்னு கிடையாது. நான் ஃப்ரண்ட்டு பக்கமாக வைக்கலாம். இந்த டிசைன் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வைக்கிற மாதிரி இருந்தால், இந்த பீஸ் வந்து இங்கே வச்சுருந்தா ஃப்ரண்ட்டு பக்கம் வந்திருக்கும். பாருங்கள் இப்படி வரும். நம்ம எந்த சைடு வேணும் நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் பின்பக்கம் வச்சுருக்கேன். ஷோல்டருக்கு பின்பக்கமாக இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க. நான் கழுத்துக்கு கைக்கு 2த்துக்குமே வந்து பேண்ட் துணி வச்சு பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது மாதிரி கழுத்துக்கும் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பக்கமும் இது மாதிரி டிசைன் தைச்சிக்கலாம். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் ஸ்லீவ் இப்படி தான் வரும். கை வளைவு
இந்த வளைவும். இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கை ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த வளைவாண்டை தான் நம்ம பிடிக்கணும். அங்கேருந்து கை சுற்றளவு வந்து 12 இன்ச்சு வருது. அதுக்காக நம்ம 6 இன்ச்சு வைக்கலாம். நம்ம தையல் அளவுக்காக 2 இன்ச்சு வச்சுன்னு அதே மாதிரி 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம். இந்த சைடும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம கை தைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதே அளவு வச்சு 6 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி தைச்சிக்கலாம். இந்த வளைவு இப்படி எடுத்துன்னு வந்து ஷோல்டர் இங்கே வந்து நம்ம ஓப்பன் தைக்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு சைட் ஜாயின் பண்ணோம். எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ இது மாதிரி பைப்பிங் தைச்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி தான் பட்டர்ஃப்ளை கை தைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தைச்சி நம்ம கை ஜாயின் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான்.